எவ்வளவுதான் அடிகள் வாங்கினாலும் தாங்கிக்கிட்டு நிஜமாவே அது ஒரு இன்சிடென்ட். அடிகள் இல்ல, ஒரே ஒரு அடிதான். அவங்க நிறைய மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஃபிளாஷ் கட்ல வரும். அது தெரியாம கை தவறி லைட்டா தாங்க அப்படி லைட்டா நல்லா பலாறு அரைஞ்சாங்க. என் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் எடுக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோ செகண்ட் சீக்வன்ஸோ அது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த சாங்கை ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட். நீங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்களா இன்னும் உங்க ஷூட்ல? அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை தான் மீட்டே பண்ணிருக்கோம். அப்போதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். we were just preparing the scene. அதுக்கப்புறம் இங்கதான் அப்படிதான் இங்கதான் நிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அந்த பாயிண்ட் முன்னாடி தள்ளி வந்துட்டு இப்படி அரைய வேண்டியதை அப்படி அரைஞ்சிட்டு பக்கா நேச்சுரலா இருந்துச்சு அந்த டேக். அதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்தா மியூசிக் வீடியோல பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படி அவங்களே ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா இல்ல அப்படியே போய் சரி பண்ணாங்க? I was very guilty. First day of shoot and like ஏய் சீரியஸா யாராவது முன்னாடியே தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணீங்க இவனையாவது பொழிவாங்க இன்னும் அப்படின்னா தெரியாம பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு I'll be very happy ன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து சும்மா முன்னாடி போறவங்க இடிச்சிட்டு தெரியாம பட்டுச்சுங்க சொன்னா பரவாயில்ல. ஒரு அரைஞ்சு ரத்தம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் நாங்க வந்து அப்பதான் பெர்ஃபார்ம் பண்றோம், அப்பதான் பாக்குறோம். அந்த டைம்ல அரைஞ்சிட்டு அவருக்கு பாவம். ஆக்சுவலி என்னன்னா அங்க கொஞ்சம் வீங்கிருச்சு, வேற ரத்தம் வந்து வீங்கிருச்சு. ஐஸ் பேக் வச்சுமே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதையும் அவர் தாங்கிக்கிட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசு வருத்தம். ஆக்சுவலா இது ஒரு மியூசிக் வீடியோ லவ் சாங் அப்படின்னு தான் நாங்க சொல்லி கூப்பிட்டோம். ஆனா பாட்னி வந்து இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து ஏஜென்ட் டீனா மாதிரி 2 கிக் விட்டாங்க, ஒரு பஞ்ச் விட்டாங்க. அப்படியே நான் இருந்துட்டேன். மெத்தட் ஆக்டிங் பா. நீங்க வந்து இவங்க நான் அரைஞ்ச போது லைட்டா கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஐயோ அதுல ஒரு அரை இப்படின்னு விட்டு பண்ண நிஜமா விட்டு அரங்க. இல்ல கண்ணு கதி கலங்கிருச்சு. கண்ணு டப்புன்னு அப்படியே. இல்ல ஆகாஷ் ப்ளீஸ் can we recreate that one scene? ஆகாஷை பலார் என்று அரைந்த பாடினை. இதுதான் thumbnail. thumbnail. Action. ரீடேக் போலாமா? சத்தம் வரல. சரி சத்தம் வரணும். புரியல எனக்கு. உங்க ஹேர் பத்தி மட்டும் எத்தனை பசங்க பேசியிருப்பாங்க? பசங்கன்னு இல்லைங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்க எல்லாருமே. ஏன்னா அந்த கர்லி ஹேரோட ஃபீலிங்ஸ்ன்ற மாதிரி கர்லி ஹேர் வச்சிருக்க எல்லாருமே எனக்கு டிஎம் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்றீங்க சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிலாம் கேட்பாங்க. நான் தான் சொல்வேன் ₹1 ஷாம்பு பாக்கெட் போடுவாங்க, ₹10 கண்டிஷனர் போடுவாங்க. அப்படிலாம் நிஜமா அப்படிதாங்க போட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதாங்க போடுவேன். கிடைக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். கிடைக்கிற ஆக்சுவலி எனக்கு முடி இன்னும் ரொம்ப லென்த்தா இருக்கும். மீடியால வந்து லைட் நிறைய பட்டு நிறைய பொல்யூஷன் டஸ்ட் பிளஸ் வந்து நான் சரியா மெயின்டைன் பண்ணல, அதனால வந்து போயிடுச்சு ஹேர். சோ உங்களுக்கு வர டிஎம்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஎம்? சேப்பாக் ஸ்டேடியம்ல நான் போய் மேட்ச் பார்த்தேன். அப்போ வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனா சேப்பாக்ல வந்து விஜய் மாதிரி ஏங்க கை அசைச்ச உடனே எல்லாரும் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சா இல்லையா? வீட்டுக்கு வந்து ஒரு பீஸ்ல போறது இல்ல இந்த பாடி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அதெல்லாம் நடக்கல.